ஐம்புலன்களை அடக்க நினைப்பது அறியாமை. புலன்களை கடந்தவனே ஞானி என்ற ஒரு கருத்து பரவலாக உள்ளது. ஐம்புலன்களான கண், காது, மூக்கு, வாய், மெய் ஆகிய ஐந்தையும் அடக்கி வெற்றி கொண்டவனே ஞானியாக முடியும், இறைவனை காண முடியும் என்றே பலரும் கூறுகின்றனர், உபதேசம் செய்கின்றனர். ஆனால் திருமந்திரம் கூறும் கருத்து என்னவென்று நாம் அறிவோம். அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார், அஞ்சும் அடக்கில் அமரரும் அங்கு இல்லை. அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு, அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே. இந்த பாடலின் நேரடியான பொருளை நாம் முதலில் காணலாம். பின்னர் திருமூலர் கூறும் நுட்பமான செய்தி என்பதை நாம் அறியலாம். அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலர், அஞ்சும் அடக்கில் அமரரும் அங்கில்லை. முதல் 2 வரிகள் மிக எளிமையானவை. அறிவில்லாத மூடர்களே ஞானம் பெற ஐம்புலன்களையும் அடக்கு என்ற தவறான வழிமுறையை போதிப்பார்கள். ஒளி உடலாக வாழும் அமரர்கள் கூட ஐம்புலன்களை அடக்கிவிட முடியாது. ஐம்புலன்களும் முழுமையாக அடங்கி போகும் என்பது உட்கருத்து. அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு, ஐம்புலன்களும் அடங்கிவிட்டால் ஞானம் என்பதை அடைய முடியாது என்பதை நாம் அறிந்து விட வேண்டும் என்பதுதான் பொருள். அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே. ஐம்புலன்களையும் அடக்காமல் மெய்ஞானத்தை அடையும் வழிமுறையை நான் அறிந்து கொண்டேன் என்று கூறுகிறார். இந்த ஒரு நுட்பமான செய்தியை கூடும் தான் நமக்கு அந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது. இதில் உள்ள நுட்பத்தை விளக்கும் முன்னர் ஐம்புலன் அடக்கம் குறித்து இன்னொரு திருமந்திர பாடலையும் நாம் காண்போம். முழங்கி எழுவன மும்மத வேழம், அடக்க அறிவு என்னும் கோட்டையை வைத்தேன், பிழைத்தன ஓடி பெருங்கேடு மண்டி, கொழுத்தன வேழும் குலைக்கின்றவாறே. இந்த பாடலில் ஐம்புலன்களுக்கு வேழத்தை, அதாவது ஏனையை, வேழமென்றால் ஏனையை ஓமையாக கூறுகிறார் திருமூலர். ஏனை உருவத்தில் மிக பெரியதாக இருப்பினும் தன் இயல்பில் அது ஒரு சாதாரண பிராணி, எவருக்கு தீங்கு இழைக்காத தன்மை கொண்டது. ஆனால் இந்த சாதுவான ஏனைக்கு மதம் பிடித்து விட்டால் பெரும் நாசத்தை விளைவித்துவிடும், எதிரில் இருப்பதை எல்லாம் துவம்சம் செய்துவிடும். அதே போன்றே நமது ஐம்புலன்களும் மிகவும் வலிமையானவை, அழிவை விளைவிக்காத தன்மை கொண்டவை. ஆனால் மாயையால் உருவாகும் வந்த வாசங்கள் என்னும் பிணைப்புகளாலும் ஆசா வாசங்களாலும் இந்த புலன்கள் மதம் கொள்ளும்போது பெரும் கேட்டை விளைவித்துவிடும் என்பதே இப்பாடலின் சுருக்கமான கருத்தாகும். மாயையால் மருண்டு மதம் கொண்ட புலன்களை அடக்க அறிவு என்னும் கோட்டையை தான் அமைத்ததாகவும், ஆனால் அவை அந்த கோட்டை தாண்டி ஓடி பெரும் கேட்டினை விளைவித்ததாக கூறுகிறார் திருமூலர். ஆக நமது அறிவு என்ற கோட்டையாலும் மாயையால் கட்டுண்ட புலன்களை கட்டி போட முடியாது என்பது இப்பாடலில் தெளிவாகிறது. இதற்கு முந்தைய பாடலில் அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே என்கிறார் திருமூலர். அது என்ன அறிவு? இங்கேதான் நமது சில தந்திர சூட்சமங்கள் பொதிந்து கிடக்கின்றன. இந்த 2 பாடல்கள் மூலம் சில உண்மைகள் தெரிய வருகின்றன. ஐம்புலன்களையும் அடக்குவது என்பது சாத்தியமல்ல, தேவர்களால் கூட இது இயலாத காரியம். ஐம்புலன்களின் வழியாகவே மெய்ஞானத்தை கண்டுணர முடியும். அறிவு என்னும் கோட்டையால் ஐம்புலன்களை அடக்கிட முடியாது. ஐம்புலன்களையும் அடக்காமலேயே முக்தி பெறும் வழி ஒன்று உள்ளது. இறைவனை அடையவும் மெய்ஞான அனுபவம் பெறவும் இந்த வழியே உதவும். அது என்ன வழி? தந்திர யோகத்தை முழுமையாக கற்று தேர்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த வழி கைகூடும். இது மிக நுட்பமான அதே வேளையில் எளிமையான ஒரு வழியாகும். தந்திர யோகமும் புலன்களும். நமது உடலில் சக்கரங்கள் என்னும் சக்தி மையங்கள் உள்ளன. நமது உடல் உறுப்புகள் அனைத்தும் இந்த சக்கரங்களாலேயே இயக்கப்படுகின்றன. நமது ஐம்புலன்களும் கூட சக்கரங்களின் ஆளுமையின் கீழ்தான் இயங்குகின்றன. நமது ஐம்புலன்களும் ஏனையைப் போல் வலுவானவை, அதே நேரத்தில் சாதுவானவை. மாயையினால் உருவாகும் பந்த வாசங்களால் முதலில் பாதிக்கப்படுவது சக்கரங்கள் தான். சக்கரங்கள் பாதிக்கப்படும்போது அவற்றோடு இணைக்கப்பட்டுள்ள ஐம்பூதங்களும் மதம் கொண்ட யானையும் ஒன்று தரிகட்டு திரியத் தொடங்கும்.
உடலுக்கும் ஆன்மாவிற்கும் பெரும் நேசத்தை உண்டு பண்ணும். ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு சக்கரத்தோடு இணைக்கப்பட்டுள்ளன. வாசனைன்னு அது மூலாதாரம். சுவை வாய் சுவாதாஷ்டனம். பார்வை கண் மணிப்பூரகம். ஸ்பரிசம் மெய் அநாககம். கேள்வி செவி விசுதி. எந்த சக்கரத்தில் பாதிப்பு தடைகள் உள்ளதோ அந்த சக்கரத்தோடு தொடர்புடைய புலன் தனது இயல்பு நிலையிலிருந்து மாறுபட்டு அழிவு பாதைக்கு நம்மை இட்டு செல்லும். சாதாரண மனிதர்களுக்கு பெரும்பாலும் அனைத்து சக்கரங்களிலேயே பாதிப்பு இருப்பதால் நமது புலன்கள் அனைத்துமே நமது கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் மதம் கொண்ட யானைகளைப் போன்று ஆட்டம் போட்டு கொண்டிருக்கின்றன. தந்திர யோக பயிற்சிகளின் மூலம் சக்கரங்களில் உள்ள சக்தி தடைகளை நீக்கி சக்கரங்களின் இயக்கங்களை சரி செய்துவிட்டால் நமது புலன்களும் சாதுவான யானைகளாக மாறிவிடும். ஆன்மா என்னும் பாகனின் சொல் கேட்டு புலன்கள் நடக்க துவங்கும். இதுவே புலனடக்கம். புலன்கள் ஆன்மாவுக்கு அடங்கி இயல்பாக செயல்படும் நிலை. இந்த நிலையில் புலன்கள் மிக மிக பலம் கொண்டவையாக இருக்கும். உதாரணமாக கண் எனும் புலன் மணிப்பூரக சக்கரத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரக சக்கரத்தில் சக்தி தடைகளை தந்திர யோக பயிற்சிகளின் மூலம் நீக்கிவிட்டால் கண் எனும் புலன் மிக மிக சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும். பார்வையில் தெளிவு ஏற்படும். வாழ்க்கை குறித்த கண்ணோட்டம் அடியோடு மாறிப்போகும். காணும் காட்சிகளின் உண்மையான பொருளை அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தந்திர யோக பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வரும்போது இதன் அடுத்த நிலையாக சித்திகள் கைகூடும். கண் என்னும் புலன் வலுவாகும் போது ஞான திருஷ்டி போன்ற சித்திகள் கிடைக்கக்கூடும். ஆக புலனடக்கம் என்பது புலன்களின் இயக்கங்களை அடக்கி வைப்பது என்று அது தேவர்களாலும் இயலாத காரியம். தபத்தில் வலியவரான விஸ்வாமித்திரரால் கூட அது ஆகாத காரியமாக இருந்திருக்கிறது. மரணத்தில் மட்டுமே புலன்கள் அடங்கி போகும். உண்மையான புலனடக்கம் என்பது புலன்களை பக்குவப்படுத்தி கூர்படுத்துவதிலே புலன்களை கூர்மையடையும் போது மாயையின் கட்டுக்கள் அனைத்தும் மறந்து போகும். மாயையால் உருவான பந்தவாசங்களும் காமம் குரோதம் போன்றவைகளும் மறைந்து போகும். மெய்ஞான ஒளி புலப்படும். இந்த தந்திர யோக வழியை அஞ்சும் அடக்கா அறிவு அந்தேனே என்று குறிப்பிடுகிறார் திருமூலர். இதுவரை கண்ட இரு பாடல்களிலும் ஐம்புலன்களை பக்குவப்படுத்தி அடக்கி ஆளும் வழியை கொண்டு இந்த வழியை அறிந்து கொள்ளாதவர்கள் நிலை என்ன? அதையும் மற்றொரு திருமந்திர பாடல் எடுத்துரைக்கிறது நமக்கு. சொல்லக்கில்லேன் சுடர்ஜோதியை நாடொரும் சொல்லக்கில்லேன் திருமங்கையையும் அங்கு உள்ள வெள்ளக்கில்லேன் புலனைந்து தன்னையும் கொல்ல நின்றுவிடும் ஓடும் குதிரை ஒத்ததேனே. பிறவியின் நோக்கமே இறைவனடிகளை அடைவதே. இனி ஒரு பிறப்பில்லை என்ற முக்தி நிலையில் பிறவியின் குறிக்கோள். ஆனால் ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டு தான் எனும் ஆணவத்தையும் வென்றால் மட்டுமே இது சாத்தியமாகும். இவை இரண்டும் சாத்தியமாகாததால் ஜோதி வடிவாக திகழும் இரசிகனின் திருநாமத்தை நாள்தோறி போற்றி புகழும் போது கிடைக்காமல் போகிறது. இறைவனில் பாதியாக இறையோடு உறைபவர் தேவி திருமங்கை. இறைவன் அருள் கிட்டாததால் அந்த தேவியின் மனதிலும் எனக்கு இடம் கிடைக்கவில்லை. செல்லக்கில்லேன் திருமங்கையும் அங்கு உள்ள. இந்த பாடலில் உள்ள சில நுட்பமான சூட்சுமங்களை காணலாம். ஏற்கனவே கண்ட இரு பாடல்களில் ஐம்புலன்களின் வலிமையை உணர்ந்து அவற்றை யானைகள் என உருவம் செய்தார். இந்த பாடலிலோ ஐம்புலன்களையும் அவற்றால் இயக்கப்படும் மனிதனையும் குதிரை என்ற உருவகம் செய்கிறார். ஏன் குதிரை என்பது வேகத்தின் அடையாளம். குதிரைகள் சுதந்திரமானவை, எளிதில் அடிபடியாது, தூங்கும் போது கொண்டு நின்று கொண்டே தூங்கும். நமது ஐம்புலன்களும் மனமும் தூக்கத்தில் கூட சற்றே விழிப்பாக இருக்கும், எளிதில் அடங்குவதில்லை. மனதின் வேகம் ஒளியின் வேகத்தை விட அதிகம். ஆகவே தான் குதிரை என்கிறார். குதிரையை பழக்குவது எவ்வளவு கடினமோ அதுபோன்றே நமது புலன்களையும் மனதையும் நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மிக மிக கடினமான ஒன்று. ஒரு முறை குதிரையை அடக்கி சேணமிட்டு விட்டால் அந்த குதிரை தனது வாழ்நாள் முழுதும் அந்த எஜமானனுக்கு உண்மை உள்ளதாக இருக்கும். சொற்படி நடக்கும். ஐம்புலன்களையும் மனதையும் தந்திர யோக பயிற்சியின் வழியே நமது கட்டுப்பாட்டுக்குள் ஒரு முறை கொண்டு வந்து விட்டால் பின்னர் அவை எப்பொழுதும் நமக்கு கட்டுப்பட்டே இருக்கும். அடக்காத சண்டி குதிரையின் மேல் சவாரி செய்ய நிகழ்த்தால் என்ன நிகழும்? அதை நம்மை படுகொழியில் தள்ளி கொண்டுவிடும். புலன்களை நம் வசப்படுத்தாமல் மனம் போக்கிலே மனிதன் போகத் துவங்கினால் அது சண்டி குதிரையின் மேல் சவாரி செய்வதற்கு ஒப்பாகும்.
அதிலிருந்து இறங்கவும் முடியாது, அதை அடக்கவும் முடியாது. எங்காவது சென்று வீழும் வரை அந்த பயணம் தொடரும். திருமூலர் காலத்தில் மிக விரைவான பயணத்துக்கு ஒரே வழி குதிரைகள் தான். ஞானத்தை தேடும் முயற்சியையும் ஞான பயணம் என்றே குறிப்பிடுவது மரணம். மனம் என்னும் குதிரையையும் அதை இயக்கும் ஐம்புலன்களையும் நாம் வசப்படுத்திவிட்டால் ஞான பயணம் மிக விரைவாக நடக்கும் என்பது இந்த 3 திருமந்திர பாடல்களிலும் நாம் காணலாம்.